ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ரிசல்ட். வட்டத்தின் ஆரம் 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது வட்டத்தின் பரப்பு 66 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது. புதிய வட்டத்தின் பரப்பு காணுன்னு கேட்டிருக்காங்க. வட்டத்தின் பரப்பு வந்து பையார் ஸ்கொயர் நமக்கு தெரியும். புதிய வட்டத்தின் பரப்பு அதாவது 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறதா. இப்போ r+1 ஹோல் ஸ்கொயர் நம்ம எழுதிக்கலாம். இதுலேருந்து 66 வந்து கிடைக்குதான். இப்போ பை இன்ட்டு r+1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பையார் ஸ்கொயர் ஈக்குவல் டு 66 நம்ம எடுத்துக்கிறோம். பையை காமனாக வெளில எடுக்கணும். காமனாக வெளில எடுத்தால் r+1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர் ஈக்குவல் டு 66 கிடைக்கும். பையோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் 22/7. இதை வந்து ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறோம். r ஸ்கொயர் ப்ளஸ் 2r+1 மைனஸ் r ஸ்கொயர் இருக்குது. இந்த r ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா 2r+1 கிடைக்கும். இந்த 22/7 வந்து இந்த சைட் கொண்டு வந்தால் 66 × 77/22 கிடைக்கும். இந்த கேன்சல் பண்ணால் 3 × 7 கிடைக்கும். 3 × 7 வந்து 21. இந்த 1 வந்து இந்த சைட் கொண்டு வந்தால் 20 ஆகிடும். 2r = 20 கிடைக்கும். ஆரோட வேல்யூ வந்து 10ன்னு நம்ம கிடச்சிருச்சு. இதில் வந்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். புதிய வட்டத்தின் பரப்பு தான் கேட்டிருக்காங்க. இப்போ பை இன்ட்டு r+1 வந்து 10 + 1 11 ஸ்கொயர் நம்ம எழுதிக்கலாம். இதை வந்து எப்படி எழுதணும்னா 2 × 11 எழுதலாம். 2 × 11 × 11 ஸ்கொயர் கிடைக்குது. 11 × 11 ஸ்கொயர் வந்து 11 கியூப்னு எழுதலாம். இப்போ 2/7 × 11 கியூப் தான் இதோட ஆன்சர். இது ப்ரீவியஸ் இயர் குரூப் 1 கொஸ்டின். இந்த மாதிரி நிறையா கொஸ்டின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.